கரூர் சம்பவத்தில் வந்து கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் வந்து அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு நபர் கமிஷன் அந்த ஆணையையும் கேன்சல் பண்ணிருச்சு, எஸ்ஐடியையும் கேன்சல் பண்ணிருச்சு, சிபிஐக்கு கேஸை மாத்திட்டாங்க. இது சரியா அல்லது இது எப்படி இந்த வழக்கு எப்படி அடுத்து எப்படி போகும்? இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். வளன், நீங்க பேசுறது சாதாரண நிகழ்வுலாம் கிடையாது. இது ஒரு வரலாறு. தமிழக வரலாறு இல்லை, இந்திய வரலாறு. தமிழக இப்போ ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் சொல்லும்போது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு டீல் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எப்படி டீல் பண்ணுது, அல்லது மத்திய அரசு இந்தியாவே தன்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அலசி ஆராய்ந்து ஒரு மாபெரும் தீர்ப்பை வழங்கின தேதி தான் இன்றைய தேதி. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு கரூரில் நடந்த விஜய் அவர்களுடைய தேர்தல் பரப்புரையில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம் அடைந்த சம்பந்தமா இம்மிடியட்டா வந்து அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் சொன்னதுனால முதலமைச்சர் வந்து போய் நேரடியாக களமிறங்கிட்டாரு. முதலமைச்சர் என்னென்ன முடிவெல்லாம் எடுத்தாரு, இந்த நாட்டினுடைய நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர், உள்துறை அமைச்சர், காவல்துறைக்கு தலைவர், அவர் உடனே ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அந்த டிசிஷன் தான் வந்து உடனே ஒரு நபர் கமிஷன், உடனே வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரணை தொடங்குங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டர் அர்ஜென்டா பண்ணுங்க அப்படின்னு 41 பேர், 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ஒரே இரவுல நடந்தது. தமிழக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இந்திய வரலாற்றில் கூட வந்து முதல், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ பேரழிவு ஏற்படும் போது பல்வேறு பிணக்கூறு ஆய்வுகள் வந்து ஒரே நேரத்தில் பண்ணுகிற பொழுது ஓப்பன் லைட்ல பண்ணுவாங்க. இரவுல ஏன் இந்த போஸ்ட்மார்ட்டம் இரவுல, ஒரே இரவுல எத்தனை மருத்துவர்களை எந்தெந்த ஊர்ல கொண்டு வந்தீங்க, அங்கே எத்தனை டேபிள் இருந்துச்சு, 41 போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே நேரத்தில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான கேள்வி. அப்புறம் உடனே வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, உடனே வந்து ஒரு தனிநபர் விசாரணை. அப்போ முதல்வரை பொறுத்தவரை என்னுடைய கடமையை வந்து சரியா ஆட்டி விட்டேன் அப்படின்னு தன்னிறைவோடு அவர் வந்து இந்த மக்களுக்கு சமர்ப்பித்த தகவல்கள் அப்படி அடங்கிய ஒரு நிகழ்வு தான் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நிகழ்ந்துச்சு.